தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கடா சித்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலிதேவம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு மகாபெரிவா ஏன் பெரிசா சிரிச்சார். மகாபெரிவா ஏன் பெரிசா சிரிச்சார். இந்த எபிசோட இது இருக்கும். இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மையை பாருங்கள். அது பரமேஸ்வரனை கேட்டால் தான் தெரியும். பரமேஸ்வரனை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டால் தான் தெரியும். அதுதான் அது ஏன் சிரித்தார் அப்படின்னு ஏன் தலைப்பு வச்சுருக்கான்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த எபிசோட்லேருந்து புரிஞ்சுட்டேன் அவள் சொல்கிறதில்ல, அதனால் இப்போ அதை சொல்கிறேன். எபிசோடு 1176, 1314, 1551, 1666 இந்த 4 எபிசோட்லேயும் ஸ்ரீமதி உமா மகேஸ்வரி அவளுடைய ஸ்ரீதர் அவாத்துக்கார் இவருடைய அனுபவங்களை பார்த்தோம். அதுக்கு மேலே நிறைய விட்டு போயிருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிதானமாக பார்க்கணும். நம்ம இதில் ஒன்று சொல்கிறேன். இவளுக்கு கல்யாணம் ஆக போகிறது. கல்யாணத்துக்கு பார்த்துருந்தா, கல்யாணமாகி அப்புறம் நாக்பூரில் இருந்தான்னு அடுத்த விஷயம். கல்யாணத்துக்கு பார்த்துருந்த போது அந்த உமா மகேஸ்வரி ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவா. அவள் இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கும் நான் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த கேட்டகரியில் தான் இவள் வரா. பெரிய என்ன பக்தினா அப்படின்னு. அப்புறம் அவள் அந்த யூத்தாக இருக்கும் போதே மாறிட்டுருப்பா பக்தியா. அந்த மாதிரி இந்த பொண்ணு அப்பயே மாறிட்டுருக்கா. ஆனால் முதல்ல அப்படி இருந்திருக்கா. அவள் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்தபோது அதெல்லாம் வேண்டாம், அப்புறமா மாறி இருக்கா. ரொம்ப பக்தியாக இருக்குவா அந்த யூத்துலேருந்தே. ஒரு கண்டிஷன் போட்டாலாம் உமா வீட்டில், என்னோடய காத்துக்காரர் வர டீ டோட்டலாராக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நான் வெஜிடேரியன் தொடக்கூடாது, அப்புறம் நான் பட்டு உடுத்திப்பேன், பட்டு உடுத்திக்க மாட்டேன், அதுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது. அவான்னா அவர் இல்லை, அவள் அம்மா அப்பா அது மாதிரி எல்லாருமே மாமனார் மாமியார்லாம் அவாத்துலேருந்து. அடுத்தது ஏகாதசி விரதம் இருப்பேன். அது மாதிரி விரத நாட்களில் விரதம் இருப்பேன். ஜலம் கூட குடிக்க மாட்டேன். அதுக்கு ஒன்றும் கண்டிஷன் போடக்கூடாது. இவளுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இருக்குது, அதை தடுக்கக்கூடாது. கோவிலுக்கு போகக்கூடாது. பூஜாரியிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் வா அந்த மாதிரிலாம் சொல்லுவாளே சில பேர், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இவ்வளோலாம் கண்டிஷன் போட்டால். ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு பார்த்தா, பேரண்ட் அவள் பார்த்துட்டு போனான், பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் போனவுடனே 4 நாள் டைம். இவள் கண்டிஷன் தான் போட்டிருக்காளே. இந்த கண்டிஷன்லாம் போட்டபோதே நம்ம அதை பற்றி கொஞ்சம் நைஸாக நம்ம பாலு மாமா கிட்ட பேசியிருக்கா. உமா பேசின போது அவர் சொன்னார், குழந்தை இந்த மாதிரிலாம் போடாதம்மா கண்டிஷன், உனக்கு இருக்கிற இதுவும் போயிட போகிறது, இப்போ இந்த காலத்தில் கல்யாணம் ஆகிறதே ரொம்ப இதுவாக இருக்குது, நீ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அவர் ஏதோ அவருக்கான ஒரு இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அதை நான் முதல்லையே நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ நான் அவள் என்ன பண்ண, அவன் பார்த்துட்டு போயிட்டார் பண்ணு. ஆனால் 4 நாள் டைம் எடுத்துட்டு ஓகேன்னு சொன்னாராம். ஓகேன்னு உடனே இவளுக்கு டவுட் வந்துடுது. அதனால் இவளுக்கு என்ன பண்ணலான்னா, இவன் அக்ரியாவில் இவன் என்ன பண்ணா, நீ பெரியவா கிட்ட போய் அப்பாவை கிட்ட சொல்கிறா, பெரியவாவில் போய் பார்த்துட்டு பெரியவா ஓகே சொன்னாதான் நம்மளே ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொல்லணும். அவள் ஓகே சொல்லிட்டு போயிட்டா, இவள் சொல்லலை, சொல்லுவோம் அப்படின்ட்டா இவா. ஏன்னா பெரியவாளை கேட்டுட்டு சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்கார் பால்மாமா, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடாதம்மா, ரொம்ப தப்புமா அப்படின்ட்டுருக்கார். அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ ரொம்ப அப்படின்னு. பெரியவா உமா அவள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கா, பெரியவாளுடைய அனுகிரகம் இல்லை, பெரியவா என்னுடைய முடிவு பெரியவா கொடுக்குறத முடிவில் தான் இருக்குது, பெரியவாளோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கணும், வேணும், அப்போ தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அவள் சொல்லிட்டாளாம். கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கே இது அவளுக்கு ஓகே சொல்லணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு, இதுதான் இது நடக்கிறது. இவர் கிளம்பி பண்டர்பூர் போயிட்டார். அப்பா தானே போய் ஓகே வாங்கின்னு வரணும். போனார். மத்தியானமாக எடுத்து அன்றைக்கி
மகாபெரிவா கிட்ட போய் நின்று சொன்னார், என்னோட 4வது பொண்ணு உமா, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது, கல்யாணம் ஆறா மாதிரி இருக்குது, பெரியவா அனுகிரகம் வேணும். பெரியவா வந்து பதில் எதுவும் சொல்லலை, பதில் சொல்லாமல் இருக்கார். போயிட்டார், ஒரு வாட்டியை எடுத்து போயிட்டார். சாயங்காலம் திருப்பி வந்தார். 4வது பொண்ணு உமாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிற மாதிரி இருக்குது, பெரியவாளுடைய பூர்ண அனுகிரகம் போகணும். இன்னும் பரிபூர்ணன்னு வார்த்தை வரலையே. பெரியவா ஒன்றும் பதில் சொல்லலை, போயிட்டார். ராத்திரி திருப்பி வந்தார். இது கிளம்பின அடுத்த நாள் நடக்கிற விஷயம். இவர் வந்து கிளம்பி போயிருக்கார் மெட்ராஸ்லேருந்து. இப்போ அடுத்த நாள் தான் மத்தியானம் போய் சேர்ந்தார். கேட்டார், சாயங்காலம் கேட்டார், இல்லை. பெரியவா பதில் சொல்ல. ராத்திரி போனார். என்னோட 4வது பொண்ணு உமாவுக்கு கோபால ஐயரோட பேரனோட நிச்சயமாக இருக்குது, கல்யாணம் பண்ணணும், பரிபூர்ண அனுகிரகம் வேணும். பெரியவா வந்து வலது கையை அப்படி வசத்தி இப்படின்னாராம். ஓகேன்னு விட்டுட்டு வந்துட்டுருக்கலாம். இவருக்கு டவுட் ஆகிடுது. பெரியவா ஒரு கை தானே தூக்கினா, 2 கை தூக்க காணமே அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாளே. பெரியவா வந்து ரொம்ப இதுன்னா பரிபூர்ண அனுகிரகம்னா 2 கையும் தூக்க அனுகிரகம் பண்ணார். வந்துட்டார். திருப்பி கார்த்தால ஒரு டவுட்டில் விஸ்வரூப தரிசனம் போது போனார். போயிட்டு என்னோட பொண்ணு உமா வந்து பெரியவாளோட தெய்வத்தின் குரலை நிறைய படிச்சுட்டு ஏகாதசி மொட்டை பட்டினி எடுக்கா. மொட்டை பட்டினா ஒன்றுமே தண்ணி ஜலம் கூட குடிக்கிறதில்ல, பட்டு உடுத்துக்கிறதில்ல, அப்புறம் காஃபி குடிக்கிறதில்ல. மகாபெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் பாம்பே போய் நிச்சயம் பண்ணிக்கணும் அப்படின்னாராம். அப்போ பெரியவா 2 கையும் தூக்கி இப்படின்னாராம். அதோட சொல்லும் போது என்ன பண்ணாராம், சிரிச்சுட்டே இப்படி கை தூக்கினாராம். அப்படி இது எதுக்குன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வந்துட்டார், வந்து சொல்லிட்டார், அவள் இதுவாக எடுத்து. இது என்னன்னா, அது ஒரு கை என்னதுன்னா முதல் போட்ட கண்டிஷனுக்கு, அதான் எனக்கு புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும். ஒரு கை தூக்கினது வந்து அப்போ சத்திக்கு உமா போட்ட கண்டிஷனுக்கு பெரியவா ஓகேன்றார் அனுகிரகம். 2வது கையை தூக்கினார். போனவனே தான் தெரியும், பெரியவா தான் பரமேஸ்வரன் முதலையே தூக்கிடுவார் கையை, என்ன பண்ண போகிறான்னு. அவள் நிச்சயதார்த்தம் முடிஞ்சுடுத்து. கல்யாணத்துக்கு முன்னாடி உமா கண்டிஷன் அகைன் போட்டிருக்கா, என்னோடய கல்யாணம் 4 நாள் இருக்கணும். அப்புறம் வந்து மாப்பிள்ளை வரக்கூடியவர் ஆத்துக்காரர் வந்து காதில் மந்திரத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்பஷ்டமாக சொல்லணும். தப்பாக சொன்னால் திருப்பி சொல்லி கரெக்ட் பண்ணி சொல்லிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் அவரும் பட்டு உடுத்தினா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட முடியாது. பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்றுண்டு வேண்டின்றாலும், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து அவளுக்கு மட்டும்தான் தெரியும், அவள் அப்பா அம்மாக்கெலாம் சொல்லலை. இது பெரியவாளுக்கு தெரியுமா? பெரியவா சிரிச்சிட்டாளே, அதுதான் நான் இப்போ டைட்டிலாக போட்டிருக்கேன். பெரியவா அதுக்கே சேர்த்து முதல்லையே நீ கேட்குற, அவள் சொன்னான்னு வந்து கேட்குற, அதுக்கு இதுடா, அவள் இனிமேல் நினைக்க போகிறா, அதுக்கு இது அதே சேர்த்து அணுகணும். அதனால் அவர் ரெவல்யூஷனராக இருந்தவர் ஆத்துக்காரர். அதனால் அவர் சந்தியாவந்தனமே பின்னாடி தான் பண்ணார் பெரிய அனுகிரகத்தில், அது அடுத்த விஷயம். ஆனால் கல்யாணத்துக்கு போது அவராகவே சொல்லிட்டார், நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எப்படின்னு தெரில, எனக்கு வந்து பட்டு வேண்டாம், நான் ஆர்டினரியாக தான் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அவள் சொல்லியிருப்பாள், அவள் காட்டன் தான் உடுத்திக்க போகிறா, அது நம்ம சரின்னு சொல்லிட்டோன்னு, நானும் அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 4 நாள் கல்யாணம் நடந்திருக்கு. அது மாதிரி காஃபி என்ன ஓகேன்ட்டார் அவர், ஒன்றும் சொல்ல. எல்லாமே இவன் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துன்ட்டான். பெரியவா ஏன் உறக்க சிரிச்சானா, பெரியவா பரமேஸ்வரன் அப்பயே சிரிச்சிட்டார். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன், மகாபிரிய பாதவேஸ்வரன்.